2 டேஸ் அம்மா வீட்டில் இருந்தாச்சு. அன்றைக்கி வந்து 3rd டே. ஸோ அந்த அன்றைக்கி தான் நம்ம வீட்டில் கறி விருந்து. ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து வந்து எல்லோரும் எங்களை கூட்டிகிட்டு போவாங்க கறி விருந்து சாப்பிட்டுட்டு. ஸோ காலையில் ஏர்லியாகவே எந்திரிச்சிட்டு முகூர்த்தக்கால் வந்துட்டு நாங்கள் இருக்கும்போதே பிரிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஒரு பூஜை பண்ணி முகூர்த்தக்கால் பிரிச்சுட்டு காலையில் சீக்கிரமாகவே மருதமலை கோவிலுக்கு போகிற பிளான் இருந்ததுனால நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். கல்யாணம் முடிஞ்ச கையோட முருகர் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சைடில் வந்து அந்த ஃபார்மாலிட்டி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பட் எங்கள் சைடில் அது கிடையாது. அங்கே வந்து பழனி போகணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் பழனி கொஞ்சம் லாங் அப்படின்றதுனால நாங்கள் அங்கே போக முடியல பொள்ளாச்சியில். ஸோ இங்கே கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் மருதமலை போகலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி 3rd டே தான் பிளான் போட்டு கிளம்பி போனோம். நாங்கள் கிளம்பி கோவிலுக்கு போகிற கேப்பில் வீட்டில் வந்துட்டு கறிவிருதுக்கான ஏற்பாடெலாம் நடந்துட்டு இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப்டர்நூன் போல் தான் ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து எல்லோரும் வருவாங்க. அதுக்கு வந்துட்டு முன்னாடி நாளே இந்த க்ராசரிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். சண்டே மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க குக் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த ஏற்பாடெலாம் போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் காலையிலேயே. நாங்கள் போயிட்டு சீக்கிரம் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டோம். பிகாஸ் வீட்டிலிருந்து மருதமலைக்கு ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் தான், ஒரு ஷார்ட்கட் ரூட் இருக்குது, அதில் போயிட்டு சீக்கிரம் வந்துடலான்னு தான் பிளான் பண்ணோம். பட் அன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு போல், செம்ம கூட்டம். பஸ்ஸில் கூட போக முடியல. அங்கே போய் ஸ்டெப்ஸில் தான் ஏறி போயிட்டு வந்தோம். வரதுக்கே 2:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் வரதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. விருந்தும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. அம்மா அப்பா வாங்கி கொடுத்த சாரீ தான் அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டிலேருந்து நான் அம்மா வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கட்டிட்டு போகணும். ஸோ இந்த சாரியும் இந்த ஷர்ட்டும் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லோரும் காசு வச்சு கொடுப்பாங்க. அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பணும். 2 டேஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. பட் கிளம்புற நேரத்தில் பயங்கர எமோஷனல் ஆகிட்டோம் எல்லாம்.